இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் தருகிற தருணங்கள் தற்செயல் அல்ல. ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி இப்பொழுது வந்திருக்கிறீர். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய இரக்கத்தை தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான் என்று எழுதியிருக்கிறதை கவனியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும், அவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள், ஆனால் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் வசனமும் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால். பிரியமானவர்களே, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் தெளிவை இழக்க செய்கிறது. எதற்காக ஆண்டவர் இந்த மண்ணில் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை ஒரு மனிதன் இழந்து போய் விடுகிறான். அன்பானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு மரணம் வந்தது. அவன் இந்த உலக ஓட்டத்தை முடித்தான். ஆனால் அவன் 23வது வசனத்திலே பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, ஏனென்றால் அவனுக்கு இவ்வளவு ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார், ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை உணராமல் போய்விட்டார். பிரியமானவர்களே, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்பது அது சாதாரணமானதல்ல. தேவன் எதற்காக இந்த மண்ணிலே வைத்திருக்கிறார் என்பதையே உணர முடியாதவனாக மாற்றிவிட்டது. ஆனாலும் ஆண்டவர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அங்கு ஒரு தரித்திரன் 20வது வசனத்திலே லாசுரு என்று பேர் கொண்டு இருந்த ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து என்று நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். ஆனாலும் அந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்க அவரிலே தேவன் செய்ய நினைத்த காரியத்தை அவர் உணர வேண்டும் என்பதற்காக அவருடைய வாசல் அருகிலே ஒரு மனிதனை கொண்டு போய் விடுகிறார். அன்பிற்குரியவர்களே, எப்படியாயிலும் ஒரு மனிதனை உணர்த்த வேண்டும். அந்த மனிதனை கொண்டு தேவன் செய்ய நினைத்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தால், ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்டுக்கொள்ளப்பட மாட்டான் என்று கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களே, ஆகவே இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்ற இந்த மனிதர் இரக்கம் செய்ய தவறி போனார். ஆனால் இப்பொழுது லூக்கா 16வது அதிகாரம் 27வது வசனத்திலே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், உணர்வு இல்லாமல் இன்னும் என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறார்களே, ஆகவே அவர்களிலே ஒரு உணர்வு உண்டாக வேண்டுமே என்று அவர் ஆண்டவரிடத்துல கேட்கிறதை நாம் படிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் 29வது வசனத்திலே, ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கிறவராய் நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் ஆண்டவர் தானே ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறவர். 1 நாளாகமம் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்று தாவீது ராஜா ஆண்டவரை பார்த்து சொன்னார். நாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 13வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம்
26:13. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். அதே போல ஆதியாகமம் 24 பாருங்கள். இங்கு நாம் ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். 1 ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். இப்பொழுது இந்த ஆபிரகாமினுடைய வேலைக்காரன் என்ன சாட்சி கொடுக்கிறார் என்று கவனியுங்கள். அவர் சொல்லுகிறார் 35 கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அவரை இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது இந்த லாசரு எங்கே கொண்டு போய் விடப்படுகிறார்? இந்த ஆபிரகாமினுடைய மடியிலே கொண்டு போய் விடப்படுகிறார் என்று நாம் படிக்கிறோம். ஆண்டவர் இவ்வளவு நன்மைகளை கொடுத்திருந்தும் எப்படி இந்த ஆபிரகாம் பரலோக ராஜ்யத்திற்கு போய்விட்டார்? ஒருவேளை ஐஸ்வர்யம் அவரிடத்துல இருந்திருந்தால் அவர் செல்ல முடியாதே. அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கேட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஏனென்றால் நீதிமொழிகள் 22:1 சொல்லுகிறது, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. லூக்கா 12:21 தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாயிருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 62:10 பாருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின் மேல் வைக்காதீங்கள். அந்த ஐஸ்வர்யத்தை தந்தவர் எங்கே? அந்த ஆண்டவரில் நாம் நம்முடைய இருதயத்தை வைக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை தந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகிவிடக் கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அதை பயன்படுத்த வேண்டும். உபாகமம் 8:18 ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று அவரை ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். இன்றைக்கு நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனையே அவர் தானே தருகிறார். அப்படியான நமக்கு அந்த பலனை தந்து ஐஸ்வர்யத்தை தந்து அவருடைய விருப்பத்தை இந்த பூமியிலே நாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10 23 பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஏனென்றால் அது அவர்களை மயக்கமடைய செய்து விட்டது. ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்போடு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் என்பதை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். 24 சொல்லுகிறார், பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஆபிரகாம் இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் தன்னுடைய நம்பிக்கையை வைக்கவில்லை. ஆகவேதான் லோத்துவை பார்த்து சொன்னார், தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான நேரம் வந்த போது, நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று செழிப்பான இடத்தை லோத்துவுக்கு கொடுத்து விட்டு சாதாரணமான இடத்தை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், அவர் என்னிலே மகிமைப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அப்படியே அன்பானவர்களே, நம்மில் ஒருவர் கூட நம்முடைய தெளிவை இழந்து விடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு தருகிற ஐஸ்வர்யம் நம்மை மயக்கமடைய செய்து விடக்கூடாது. அது நம்மிலே தேவ திட்டம் நிறைவேற்றப்படுவதற்காக கொடுக்கப்பட்டது. அவரை நோக்கி ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்குகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவர் எங்களுக்கு தருகிற சகலமும் எங்களை தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றும்படி ஆண்டவரே எங்களை அப்படி நடத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.